ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 34 சைஸு அளவுள்ள ப்ளவுஸு கட்டிங் வீடியோ பார்க்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங் 34 சைஸுக்கு உண்டான கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முன்னால் நம்ம சேனலை பார்க்காதவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கட்டிங் போடுறீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் லைனிங் எப்படி போடணுங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஃபோல்டிங் பக்கம் இருக்குது. இப்போ இது வந்து ஓப்பன் பக்கம், அதாவது இந்த கரை பீஸ் 2 நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும். இந்த ஃபோல்டிங் வந்து நம்மளை பார்த்துருக்கணும். நீல வாக்கில் 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பக்கத்தில் வந்து இந்த பக்கத்தில் ஃபோல்டிங் பக்கத்தில் வந்து நம்ம பேக் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து கரெக்டாக சமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ சப்போஸ் சமமாக இல்லை அப்படின்னா நம்ம ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது சமமாக இருக்கிறனால நம்ம டைரெக்டாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். எதுக்கு இந்த 1/2 இன்ச் அப்படின்னா நம்ம அடித்து திருப்புறதுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். ப்ளவுஸில் பாருங்க, இங்கே அடித்து திருப்பியிருக்காங்களே, இதுக்கு ஒரு 1/2 இன்ச் நம்ம இதுக்கு தையலுக்கு விட்டாகணும். அதுக்காக ஒரு லைன் போட்டாச்சு. அடுத்தது நம்ம பண்ண வேண்டியது உயரத்தை, ப்ளவுஸு வந்து உயரத்தை வந்து நம்ம பார்க்கணும். உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணுன்னா இப்போ ஷோல்டர்கிட்ட இப்படி சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு இப்படி இழுத்து பார்த்தோம்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து 13.5 வருது. 13.5க்கு ஒரு புள்ளி கம்மியாக இருக்குது. நம்ம 13.5 எடுத்துக்குவோம். இந்த 13.5 வந்து இந்த லைன் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த லைன்லேருந்து இங்கே இப்போ இந்த லைனுக்கு மேலே கரெக்டாக இந்த லைனுக்கு மேலே வச்சுட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச், அப்போ மொத்தம் வந்து 14 வருது நம்மளுக்கு. அப்போ அதே 13.5 இங்கே வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எதுக்கு 2 பக்கம் மார்க் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போடும்போது கரெக்டாக வர்றதுக்காக நம்ம மார்க் பண்ணுறோம். இப்போ இந்த 2 லைனையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இங்கே ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்கு இங்கே இடுப்பு பகுதியில் அடித்து திருப்பறதுக்காக 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்குறோம். இந்த சென்டர் பார்ட்டு தான் நம்மளுக்கு ப்ளவுஸோட ரெடி உயரம். இப்படி வச்சு பார்த்தாவே நம்மளுக்கு கரெக்டாக இந்த உயரம் வந்து கரெக்டாக ரெடியான அளவு தெரியும். இங்கே வந்து மடிச்சடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டுருக்குறோம், மேலே வந்து 1/2 இன்ச் விட்டுருக்குறோம். இதுதான் ப்ளவுஸோட உயரம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவு எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த கொக்கி பக்கத்தில் இப்படி வச்சு இப்படி ப்ளவுஸை வந்து லூஸ் விடக்கூடாது. அதே சமயத்தில் இன்ச் டேப்பையும் லூஸ் விடாமல் இப்படி வச்சு பார்த்தோமா அப்படின்னா கரெக்டாக 30 வருது. சரிங்களா, 30 வருது. 30க்கு கொஞ்சம் கம்மியாக வருது. நம்ம 30ஆகவே எடுத்துக்கலாம். இந்த காஜாப்பட்டியை திருப்பி விட்டுட்டு இதை வச்சு அளக்கக்கூடாது காஜாப்பட்டியை. இப்போ 30 வருதுன்னா 30ல் 4 ஒரு பாகம் எவ்வளோ வருது? 7.5 வருது. 4 பகுதியாக பிரித்தோம்னா 7.5 வருது. அப்போ இந்த 7.5 வந்து நம்ம இடுப்பு சுற்றளவாக மார்க் பண்ணிக்கலாம். இப்படியும் ஒரு மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து எந்த ஒரு அளவு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சின்ன ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இங்கே சென்டரில் டாட் வந்திருக்கு. இந்த டாட்டுக்கு நம்ம துணி விடணும். விடும்போதே அது எவ்வளோ விடணும் அப்படின்னா 1 இன்ச்சு விட்டணும். 1 இன்ச்சு விட்டோம்னா இங்கே 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ தையலுக்கு துணி விட்ருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 3 தையல், இந்த 3 தையலுக்கு துணி விட்ருக்கோம்ல, அதுக்கு 1.5 இன்ச்சு. அவ்வளோதான். அடுத்தது வந்து கழுத்தோட உயரத்தை நம்ம பார்க்கலாம். கழுத்தோட உயரம் எப்படி எடுக்கிறது அப்படின்னா இப்போ பாருங்கள், இதுதான் இந்த கழுத்தோட உயரம். இந்த கழுத்தோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். அப்போ இந்த 2 ஷோல்டரையும் இப்படி பிடிச்சி கரெக்டாக இப்படி இந்த கழுத்து பகுதி வந்து எந்த மேலே இங்கேயும் இல்லாமல் கரெக்டாக இப்படி பிடிச்சி இப்படி லைனை இப்படி கொண்டு வந்து கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த லைன் மேலே இது வந்து தையலுக்கு விட்ட அளவு. சரியா, இங்கே வந்து தையலுக்கு விட்ட அளவு இங்கே பிடிச்சி இங்கே ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு இதுக்கு தையலுக்கு நம்ம விட்டாகணும். ஓகேவா, இப்போ கழுத்து பகுதி வந்து நம்ம 1/4 இன்ச்சு தான் இங்கே பிடிச்சடிக்கிறோம். அதுக்காக 1/4 இன்ச்சு நம்ம விட்டாச்சு. அடுத்தது ஜஸ்ட்டோட அளவு பார்க்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்தாச்சு, டாட்டுக்கு உண்டான அளவுக்கு கொடுத்தாச்சு, கழுத்தோட உயரம் பின்பக்க கழுத்தோட உயரம் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ப்ளவுஸோட ஜஸ்ட் அளவு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒன்று இந்த முறையில் வச்சு எடுக்கலாம். பேக் பக்கம் வச்சு கரெக்டாக இப்படி வச்சுட்டு இந்த சென்டர் பகுதியிலேருந்து இப்படி கிராஸாக கொண்டு போகாதீங்க. இந்த கழுத்தோட அளவு எங்கே இருக்குதோ அங்கே வச்சு
நம்ம இப்படி பார்த்தாவே நம்மளுக்கு 8.5 வருது. அப்போ செஸ்டோட அளவு வந்து 8.5. இப்படி சும்மா லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஏன்னா ஷோல்டர் அளவெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான இந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம ஷோல்டர் அளவு பார்க்கலாம். எப்போவுமே சின்ன சைஸ் ப்ளவுஸு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறது வந்து 34, 32, 30 இதெல்லாம் வந்து சின்ன சைஸ் ப்ளவுஸு. 34க்கு மேலே 35, 36 இந்த மாதிரியெல்லாம் போச்சுன்னா பெரிய சைஸ் ப்ளவுஸு. 34க்கு மேலே 35, 36, 38, 40, 42க்கு கழுத்தோட அளவு வேறு மாதிரி வரும். இப்போ 36 மட்டும் உள்ள அளவுக்கு உண்டானது வந்து 2 இன்ச்சு வைக்கணும். இப்போ இது சின்ன சைஸ் ப்ளவுஸு 34க்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இங்கே வந்து 2 வைக்கலாம், 34க்குள்ளே இருக்கிறனால. அடுத்தது கழுத்தோட அளவு 2 வச்ச பிறகு இந்த ஆஃப் ஷோல்டரோட அளவு வைக்கணும். ஆஃப் ஷோல்டரோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 2.25 இருக்குது. இப்போ 2.25ஓட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்திக்கணும். 3/4 இன்ச்சு சேர்த்தோம்னா கரெக்டாக 3 இன்ச்சு வருது. அப்போ ஆஃப் ஷோல்டரோட அளவு வந்து 3. இப்போ மொத்த ஷோல்டரோட அளவு வந்து 5 வருது. ஏன் 3/4 இன்ச்சு வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே கழுத்து பக்கம் வந்து கிராஸ் பீஸ் வைக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு 1/4 இன்ச்சு தான் பிடிக்கும். இப்போ ஷோல்ட்ரு இங்கே வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து 1/2 இன்ச்சு, அதனால் 3/4 இன்ச்சு. ஓகேங்களா? அப்போ மொத்த ஷோல்டரோட அளவு வந்து 5.5. அந்த 5.5 இங்கே வைக்கலாம். சாரி 5, அந்த 5 எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ 5 வச்சுமில்ல, அந்த 5 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி 5.5 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ செஸ்டோட அளவு வந்து 8.5, இதை மார்க்கிங் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டு இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச்சு, ஏன்னா சின்ன சைஸ் ப்ளவுஸ் அடிக்கும்போது 1.25 வச்சா போதும். பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் தாராளமாக 1.5 வைக்கலாம். இப்போ இது ஜாயின் பண்ணி விட்டுட்டு ஆம்கோல் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். ஆம்கோல் அளவு வந்து செக் பண்ணும்போது இப்போ ஷோல்டர்கிட்ட ஸ்லீவ் ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைன் கிட்ட வச்சு இப்படி வச்சு பார்க்கும்போது 7.25 வருது. இந்த 7.25 வச்சு நம்ம வந்து இந்த ஷோல்டர் அளவில் எப்படி வச்சு பார்க்கணும். அதாவது ஷோல்ட்ரு இங்கே இது கட்டிங் லைன், இந்த கட்டிங் லைனில் வச்சு பார்க்கும்போது இந்த ஷோல்டர் கூட்ட அளவுலேருந்தே நம்ம பார்க்கணும். இப்போ ஸ்டிச்சிங் லைனில் வச்சு பார்க்கும்போது இப்படி வச்சு பார்க்கணும். இப்போ நம்ம கட்டிங் லைன்லேருந்து பார்க்கலாம். இப்போ 7.25 வருதுன்னு பார்ப்போம். 7.75 வருது. அப்போ வந்து நம்ம 5.5 வச்சதும் இல்லை, அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த 1.25 இங்கே கொண்டு வருவோம். கரெக்டாக 7.25 வருது. ஓகேங்களா? இப்போ இது வந்து ஆம்கோல் அளவு. இப்போ எவ்வளோ வச்சுருக்குறோம்? கரெக்டாக 5 வச்சுருக்கோம். ஷோல்டர் அளவு 5, ஆம்கோல் அளவு 5. இப்போ இதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்காக எடுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து கழுத்தோட அளவை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தையலுக்காக விட்ட அளவிலிருந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இது ரெடி அளவு, இது ஸ்டிச்சிங்காக விட்டது. இப்போ அடுத்தது வந்து கழுத்தோட அளவை நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து அரைஞ்சி வச்சு ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கழுத்தோட அளவு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம கழுத்தை க்ளோஸ் நெக்கா இல்லை அகலமான கழுத்தா அப்படிங்கிறத செக் பண்ணுவோம். இப்போ இந்த ஷோல்டர் அளவில் இருந்து இங்கே தையல் கூட்ட அளவை விட்டுட்டு இப்படி வச்சு பார்க்கணும். இப்படி வச்சு பார்க்கும்போது இப்போ எக்ஸ்ட்ரா துணி வருது. இப்போது 1/2 இன்ச் அளவுக்கு வருது, 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் ஒரு நூலுக்கு மேலே வருது. அப்போ என்ன, இந்த அளவுக்கு நம்ம இங்கே லைன் இழுத்து விடணும். கிராஸாக வச்சு இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா இது இப்போ ப்ளவுஸை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கரெக்டாக வருது. ஓகேங்களா?
இப்போது பேக் நெக்கும் வரைஞ்சாச்சு. இப்போது பேக் பீஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம இதை வந்து கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்லேயே நம்ம இந்த நெக்கை வந்து கட் பண்ண வேண்டாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டாட்டோட அளவை எப்படி மார்க் பண்ணணும்னா, இப்போ டாட்டுக்கு உண்டான அளவை இங்கே 1 இன்ச்சு விட்டுருக்குறோம்ல, அந்த 1 இன்ச்சுக்கிட்ட இப்படி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ ஒரு லைன் கிடச்சிரும் நம்மளுக்கு. அங்கேருந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து டாட்டோட அளவு. இதை வந்து நீடில் மார்க் வச்சு நீங்கள் அடையாளப்படுத்தி விட்டுட்டிங்கன்னா தைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ பேக் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணும்போது நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வேலை, இந்த ஆம்கோல் அளவை நம்ம அளவெடுத்துக்கலாம். கரெக்டாக 7.25 அதிலிருந்து ஃபுல்லாக அளவு எடுத்தோம்னா, ஷோல்டர் அளவுலேருந்து ஃபுல்லாக அளவு எடுத்தோம்னா 9 வருது. இப்போ இந்த 9லேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணிட்டோம்னா 8. 8க்கு நம்ம துணியை கரெக்டாக மடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ ஃபோல்டிங்கு இது கரை பீஸு இந்த சைடு இருக்கா. இப்போ இது கரை பீஸ் வந்து மேலே வர மாதிரி வச்சு மடிச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஆம்கோல் அளவில் எவ்வளோ பார்த்தோம்? 9ல் 1 கம்மி பண்ணி 8 பார்த்தோம். இப்போ கரெக்டாக 8 இருக்குது. இப்போ தையலுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுறலாம். இப்போ சரி சமமாக இருக்கிறோம், நம்ம கட் பண்ணி எடுக்கல பிசுறுகளை. இப்போ ஸ்லீவோட லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸ்லீவோட லென்த் வந்து 7.5 இருக்குது. இப்போ 7.5 இங்கே 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். 7.5 கூட 1 இன்ச்சு சேர்த்தோம்னா 8.5. 8.5 அப்படின்னா இதில் 1/2 இன்ச்சு நம்ம கொடுத்துட்டோம். இன்னும் பாக்கி இருக்கிறது வந்து 8. 8 இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு லைன் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்தது வந்து ப்ளவுஸோட அடிக்கை சுற்று எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கீழ் சுற்று 4.25 இருக்குது. அந்த 4.25 வந்து நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 3 இன்ச்சு அளவுக்கு நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அடிக்கை உயரம் அப்படிம்போம். இப்போ சின்ன ப்ளவுஸாக இருந்தால் 3 இன்ச்சு வச்சுக்கலாம். பெரிய சைஸ் ப்ளவுஸு, அதாவது 35, 36, 37, 40 வரைக்குமே 3.5 இறக்கம் வச்சுக்கலாம். இது சின்ன சைஸ் ப்ளவுஸுங்கிறனால 3 இன்ச்சு வச்சுருக்குறோம். இப்போ நம்மளுக்கு ஆம்கோல் வந்து எவ்வளோ இருக்கணும்? 7.25 இருக்கணும். இப்போ இங்கேருந்து நம்ம 7.25க்கு வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இங்கே வருது 7.25க்கு. இப்போ இங்கே ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே 2 இன்ச்சு வச்சோம், இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு. ஆனால் இந்த 2 இன்ச்சுக்கும் இங்கே இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம லைன் போட்டு விட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு வளைவு மாதிரி கொடுத்து இங்கே சென்டரில் வரும்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இறக்கம் கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அழகாக ஸ்லீவை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 மார்க்கிங்குமே லைன் போட்டு விட்டுடலாம். இங்கேருந்து நம்மளுக்கு தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, இதே 2ஐயும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்லீவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கெல்லாம் ஒரு அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். சிசர் கட் போட்டு விட்ருவோம். இங்கேயும் சிசர் கட் போட்டு விட்ருவோம். இப்போ இதுக்கு வந்து கைக்குழி வெட்டணும். கைக்குழி எப்படி வெட்டுறது அப்படின்னா, இங்கேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மார்க்கையுமே இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்தையும் இப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்கே ப்ரெஸ் கொடுத்தோம்னா இங்கே அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டை கரெக்டாக இப்படி கொண்டு போய் இந்த நேரம் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, அங்கே கொண்டு போய் இப்படி கொண்டு வந்துடும்.
இப்போ வந்து அடிக்கை கைக்குழி நம்ம இப்படி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ வெட்டி எடுத்துகிட்டு இந்த பகுதியை வந்து நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் வர மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கிறோம். மாற்றி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் வந்து சேஃப் போயிடும். அதுக்காக தான் அடையாளப்படுத்துறது. அடுத்தது ஃப்ரண்ட் பக்கம் நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இப்போ பேக் பீஸே நம்ம இங்கே கட் பண்ணோம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த கரை பீஸ் வந்து நம்மளை பார்த்துருக்குற மாதிரி இப்படி வச்சுட்டு இப்போ இந்த பேக் பீஸை வந்து நம்ம எடுத்து அப்படியே வச்சு இதை அப்படியே க்ராஸாக இப்படி திருப்பணும். க்ராஸ் கட்டிங்க்கு நேர் கட்டிங்காக இருந்தால் நம்ம இப்படி வச்சுக்கலாம். க்ராஸ் கட்டிங்காக இருந்தால் இப்படி க்ராஸாக வச்சுக்கணும். இந்த கார்னர் கழுத்து பகுதி வந்து இந்த கரை பீஸ்கிட்ட வர மாதிரி, ரொம்ப எட்ஜில் வர வேண்டாம். ஏன்னா கரை பீஸ் வந்து சில நேரங்களில் முன்ன பின்ன இருக்கும். அதனால் இந்த பக்கத்தில் இப்படி க்ராஸாக வச்சு உங்களுக்கு இந்தோட க்ராஸோட அளவு வந்து 4 இன்ச்சு இல்லை 4.5 இந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த பீஸை வந்து பேக் பீஸ் எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரி இதை ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம். முதல்ல இந்த பேக் பீஸோட அளவு 1 இன்ச் அளவுக்கு நம்ம கம்மி பண்ணி இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் அப்படியே இந்த பேக் பீஸை வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம். இந்த கழுத்து ஷோல்ட்ரு எல்லாமே இங்கே நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த நேரம் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். அடையாளப்படுத்தி விட்ட இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இதுக்கு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ பேக் பார்ட்டோட அளவு வந்து இங்கே வருது. ஃப்ரண்ட்டு பார்ட்டு நம்ம கட் பண்ணும்போது இந்த மார்க் இருக்குல்ல, இதுக்கு நாட்ச் போட்டு விட்டுறலாம். இந்த நாட்சிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இங்கே பாயிண்ட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி துணி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுடலாம். இப்போ இந்த பீஸ் நம்ம அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதுக்கு வேலையில்லை. இது பேக் பார்ட்டோட அளவு. இதுக்கு கைக்குழி நம்ம டெத்து ஆம்கோல் டெத்து இதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 1.25 தான் வச்சுருக்குறோம். 1.5 வச்சுருந்தோம்னா 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் டெத்து வந்து ஃப்ரண்ட்டுக்கு பேக்குக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு வித்தியாசம் வருது. அடுத்தது முன்கழுத்து உயரம். முன்கழுத்து உயரம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்கே ஷோல்டர் அளவை விட்டு நம்ம கழுத்து பகுதியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது முன்பக்க உயரத்தை அப்படின்னா, கரெக்டாக இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இன்ச் டேப் இப்படி வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6.5 வருது. இப்போ ஷோல்டர் கூட்ட அளவில் இருந்து நம்ம இங்கே 6.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தோட அளவு வந்து இது ஒய்டாக இருக்கா இல்லை க்ளோஸாக இருக்காங்கிறது நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷோல்டர் அளவு பிடிச்சடிச்சிருக்கிற இடத்துலேருந்து இப்படி வச்சு இந்த தையலை கூட்ட அளவை விட்டுட்டு இங்கேருந்து நம்ம இப்படி வச்சு பார்ப்போம் கழுத்தோட அளவை. இப்போ வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வருது. ஓகேவா? நம்ம இங்கே கொஞ்சம் லைட்டாக கிராஸ் எடுப்போம். அப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அடுத்தது வந்து பட்டியோட சைடு பட்டியோட உயரத்தை பார்த்துருவோம். இப்போ சைடு பட்டியோட உயரம் அப்படிங்கும்போது இந்த ஆம்கோல் ஜாயிண்ட் இருக்கு பாரு, அக்கிள் பகுதிக்கிட்டேருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்த வரைக்கும் நம்ம மார்க் பண்ணோம்னா இந்த பட்டி வந்து இங்கே ஜாயிண்ட் ஆகுது. கரெக்டாக 5.25 கிட்ட ஜாயிண்ட் ஆகுது. அப்போ அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6.25 நம்ம இந்த சைடு பட்டியோட உயரத்தை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ முன்பக்கம் பட்டன் பட்டி உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த ஜாயிண்ட்டு பட்டி ஜாயின் பண்ணி இருக்கிற இடத்துல இருந்து இங்கே வச்சு இப்போ பார்த்தோம்னா 3.25 வருது. இந்த கார்னர், அதாவது இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த கார்னர்லேருந்து இங்கே பட்டன் பட்டியோட உயரம்
முக்கால் வருது. அது கூட 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். 1 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா சொல்கிறேன். இப்போ 4.25 வச்சுட்டோம். 1 இன்ச்சு எதுக்கு அப்படின்னா இப்போ இங்கே சென்டர் டாட்டுக்கு வந்து அரைஞ்சு போயிடும். இங்கே கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். இங்கே பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு, 1/4 அரை, இது ஒரு அரை, 1 இன்ச்சு. அதுக்கு தான் நம்ம இந்த 3.25 கூட 1 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். அடுத்ததும் முன்பக்கம் உயரத்தை பார்த்துடலாம். ப்ளவுஸோட முன்பக்கம் உயரம். இப்போ இது பேக்கோட உயரத்தை தான் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். முன்பக்கம் உயரம் வந்து கரெக்டாக 12 வருது. 12ஓட நம்ம 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். எதுக்கு அப்படின்னா இங்கே பட்டி ஜாயின் பண்ணும்போது அரைஞ்சு போயிடும், ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அரைஞ்சு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து இந்த ஷோல்டருக்கு விட்ட அளவில் இருந்து 13க்கு இங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து சென்டர் டாட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்டி ஜாயின் பண்ணி இருக்கிற இடத்துலேருந்து இப்படியே இன்ஸ்டேப் இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 2.25 வருது. இப்போ இந்த 2.25க்கு இப்போ மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த டாட்டோட அளவு வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா பிரிச்சுட்டு இப்படி வச்சு பார்த்தாவே உங்களுக்கு டாட்டோட அளவு வந்து 1.25 வருது. அப்போ 1.25 எவ்வளோ ஆச்சு, 2.5. இந்த 2.5க்கு வந்து இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து 2.25க்கு டாட்டோட அளவுக்கு எவ்வளோ வைக்கணுங்கிற அளவை வச்சோம். இந்த மெயின் டாட்டோட அளவு வந்து 2.5 வருது. இந்த 2.5க்கு நம்ம சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சைடு ஒரு 1.25 வருது, இந்த சைடு ஒரு 1.25 வருது. அடுத்தது வந்து மெயின் டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஷோல்டர் கூட்ட அளவிலிருந்து மெயின் டாட்டோட உயரம் வந்து 11. மெயின் டாட்டோட உயரத்தை நம்ம இங்கே வச்சுக்கலாம். மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது எல்லாமே நம்ம லைன் போட்டுருவோம், ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது 1.25 அளவுக்கு நம்ம இங்கே வச்சோமில்ல டாட்டோட அளவு, அந்த அளவுக்கே இங்கே வந்து துணி எக்ஸ்ட்ரா நம்ம கொஞ்சம் விட்டுடலாம். எதுக்கு அப்படிங்கும்போது டாட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னா பட்டி ஜாயின் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா துணி விடல அப்படின்னா பட்டி ஜாயின் பண்ணும்போது பட்டி பெருசாயிரும், உங்களுக்கு முன்பக்கம் துணி வந்து கம்மியாயிரும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா நம்ம துணி விட்டுறது. இப்போ இதையெல்லாம் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த லைன் தேவையில்லை. நம்ம முன்பக்கம் உயரம் வந்து 13 தானே வச்சோம், அந்த 13க்கு தான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து 1 இன்ச் அளவுக்கு மேலே புள்ளி வச்சுட்டு அங்கேருந்து இந்த பட்டன் பட்டி பக்கம் உள்ள டாட்டா மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ கரெக்டாக உங்களுக்கு வி ஷேப்பில் வந்துடும். ஓகேங்களா? இப்படி இங்கேருந்து லைட்டாக கிராஸ் எடுக்கணும். கிராஸ் எடுத்திங்கன்னா தான் கிராஸ் கட் ப்ளவுஸுக்கு வந்து இழுக்காமல் இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு, இங்கேருந்து லைட்டாக 2 நூல் அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும், 1/4 இன்ச்சு வச்சாலும் ஓகே தான். இப்போ வச்சாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ ஃப்ரண்ட் பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த நீடில் மார்க் வச்சு இப்போ இந்த டாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். அடுத்தது வந்து இதுக்கெல்லாமே ஒரு சிசர் கட் போட்டு விட்டுலாம். அப்போ நமக்கு தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று, இப்போ கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷோல்டர்கிட்ட வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் கிராஸ் எடுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த நேரம் கிராஸ் எடுக்கலை அப்படின்னா இந்த ஷோல்டர்கிட்ட வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்கும். அதனால் லைட்டாக கிராஸ் எடுத்துருங்க.
இங்கே கம்மி பண்ண வேண்டாம், இங்கே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து இதுக்கு பட்டியோட அளவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டியோட அளவு கண்டுபிடிக்கும்போது நீங்கள் கரெக்டாக இந்த துணியை வந்து முன்பக்கத்தை வந்து அளந்து இப்படி பார்த்துக்கணும். இப்போ எவ்வளோ வருது? 12 வருது. இந்த 12ல் 2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் 2 இன்ச்சு கம்மி பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து 2 இன்ச்சு இப்படி நம்ம பிடிச்சிருக்கோம். பிடிக்கும்போது துணி வந்து சுருங்கி வந்துடும். அப்போ பட்டியோட அளவு வந்து நம்மளுக்கு 10 வருது. ஓகேவா? அந்த 10ஐ நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம். இது பட்டிக்கு வந்து எப்போவுமே டபுள் பீஸாக போட்டுக்கோங்க. சிங்கிள் பீஸாக போட்டிங்கன்னா அந்த ப்ளவுஸ் வந்து அந்த கப்பு சைஸ் வந்து மேலே ஏறி போகிறதுனால டபுள் பீஸாக போட்டால் நல்லா கெட்டியாக நல்லா ஃபிட்டிங்காக நிற்கும். அதனால் எப்போவுமே பட்டிக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த லைனிங் கிளாத்துக்கு வந்து நீங்கள் டபுள் பீஸாக போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும். பட்டி வந்து உங்களுக்கு வந்து மேலே ஏறி போகாது. கை தூக்கும்போது சைட்லலாம் மேலே ஏறி போகும். இப்போ பட்டி வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நம்ம கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம 10க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது 10. இப்போ முன்பக்க பட்டி உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ 3 இருக்குது, அது கூட 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். 4 வச்சுக்குவோம். அடுத்தது வந்து சைடு பட்டி உயரம் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் இப்படி வச்சு மீதி இருக்கிற அளவு வந்து நம்ம அது கூட 1 இன்ச்சு சேர்த்து வச்சோம்னா பட்டியோட அளவு கிடச்சிரும் நம்மளுக்கு. இப்போ 3.25 இருக்குது, 3.5 வச்சுக்குவோம். அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 4.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டியோட அந்த வளைவு பெண்டு பகுதி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து இந்த பக்கத்தை கரெக்டாக இப்படி பார்த்துக்குங்க. இப்போ எவ்வளோ இருக்குன்னு 2.25 இருக்கா, நம்ம 2.5 வச்சுக்குவோம். இப்போ இந்த 2.5 கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது 4 இருந்தது, 4 வச்சுருக்கிறோமா, அது கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ 3.5 வச்சுக்கலாம். என்ன பண்ணணும், இதெல்லாம் இப்படி கிராஸாக லைனாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் போடுங்க, பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. கண்டிப்பாக கமெண்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.